ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் ஐஸ் ரோடு வெஞ்சன்ஸ் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஒரு மிகப்பெரிய வில்லன் டீம் ஒரு பையனை கடத்தணும்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறுறாங்க. அந்த பஸ்ஸில் அந்த பையன் இருக்கான், ஹீரோவும் இருக்காங்க. இப்போ அந்த பையனை எப்படியாவது கிடைச்சிருன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ அந்த பையனை காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வில்லன் டீம் பஸ்ஸை அப்படியே சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பஸ்ஸை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்போ இறுதியில் அந்த வில்லன்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ எப்படி அந்த பையனை காப்பாற்றுறாரு, இப்போ வில்லன் டீம் எதற்காக அந்த பையனை தேடுறாங்க, அந்த பையனுக்கு உண்டான அந்த பேக் ஸ்டோரி என்ன, ஹீரோ எதற்காக அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்தார், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே அந்த சேசிங் சீன் தாங்க. அந்த வில்லன் அந்த பஸ்ஸை சேஸ் பண்ணுவாங்க, ஹீரோ அப்படியே வளைஞ்ச வச்சு பயங்கரமாக அப்படி ஓட்டுவார். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே வந்திருக்கு, தத்ரூபமாக வந்திருக்கு. ஹீரோ உண்மையாலுமே செம்மையான டிரைவர் போல், ஏன்னா அந்தளவுக்கு நேச்சுரலாக ரியாலிட்டியாக அப்படி பண்ணியிருக்காரு. படத்தில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த பையனாகட்டும் அந்த ஹீரோ ஆகட்டும் அப்படி இப்படின்ட்டு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ ஒரு அஸ்தி கரைக்க தான் நேபாள் போயிடணும்னு சொல்லிட்டு கதை ஆரம்பிக்கும். அந்த சும்மா ஸ்மூத்தாக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்கும். படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கும் நல்லாவே ஹை குவாலிட்டி விஷுவலாக கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே ஒன்றுமே சுத்தமாக நல்லாவே இல்லை. ஏன்னா படம் பார்த்தா ஒரு கதை நோக்கி எப்படி போகுதுன்னே தெரில. இந்த பையனுடைய பேக் ஸ்டோரி அந்தளவுக்கு சரியாக வரல. ஒரே ஒரு சீன், அந்த சேசிங் சீனுக்காக பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா இவங்க செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் கொஞ்சோண்டு மெயின்டைன் பண்ணவே இல்லை. கதை எங்கெங்கேயோ போகுது, எங்கடா எதை நோக்கிடா போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பஸ் எப்படி தாறுமாறாக போகுமோ அது மாதிரி படத்துடைய கதையும் அதே மாதிரி போகுது, சீனும் அதே மாதிரி தான். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இதை ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் இப்படி சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.